ஹாய் ஹலோ வெல்கம் பேசலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா தெரியுது. சார்ஸ் போன எபிசோடில் நிறைய பண்ணி கொடுக்க விஷயத்தை தெரியுங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நம்ம அதே மாதிரி சாஸாக மாற்ற போகிறோம். ஓகே. சாஸ் அப்புறம் அதை மீட் பால். ஃபஸ்ட் நம்ம என்ன போய் சாஸுக்கு தேவையான வேலையை பார்க்கணும். அதுக்கு ரெடி பண்ணணும். கிச்சனில் வைப்போமா இல்லை இந்த ரூமில் வைப்போமா? சாஸ் ரெடி பண்ணி சொல்ல சாந்த இப்போ ஃபிஷ்ஷிங் அப்படி வந்துருப்பாரு. இல்லை இதுலேருந்து சமைச்சு சாப்பிட்டு ஏதாவது உண்டான்னு கேட்குறேன். நம்ம சாப்பிட போனோம் இல்லை. அப்போ கிச்சன்லேயே வை. கிச்சனில் வந்து சீஸ் டேபிள் சாதம் வைப்போம். இதுதான் இது 2 அணை வைப்போம். இப்போ 2 அணை வைப்போம். அது அப்படி வரமாக்கலாம். அப்புறம் டேபிள் திரும்ப சுத்தம் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. இனி இதுக்கு மெட்டல் எத்தனை 18 மெட்டல் இருக்குமா? இரு வாய்ப்பு இல்லையே. எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. 2 தான் இருக்குது. ரெண்டா? இந்த 2 தான் இருக்குது. நம்மள்ட்ட 2 தான் இருக்குது. அடுத்து 18 அப்படி வேறு கெட்டி எழுப்பணும். இப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 2 மெட்டல் ஷீட் வாங்கிட்டு போகிறேன். நம்மளுக்கு இந்த லைட்டு நம்ம தான் வீட்டில் லைட் வச்சு வச்சுங்க. சுவிட்சிங்க லைட்டா வகையா ஃப்ரண்ட்ல மண்ட லைட் இல்லையா? ஆனாச்சுதா இல்லையா? இல்லை. ஓகே. ஒரு வெளிச்சம் இருக்கு. இது இப்போ எங்கே இருக்கட்டு? வெளியில் இருக்கு சாதனம். எப்படி யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிட்டேன். பால் ஊற்றிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம் மாதிரி என்ன பண்ணுவோம்? பிக்கு நிறைய வந்துச்சுன்னா நம்மள்கிட்ட இப்போ நிறைய இந்த பாட்ஸ் இருக்குல்ல, கூலர் பாட்ஸு போட்டு தள்ளிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி எப்போ ஆஃபர் அப்போல்லாம் அந்த தான் செய்ய போகிறோம். இல்லை எப்போல்லாம் பிக் அங்கே அதிகமாக இருக்கும், நம்ம கொண்டு வைப்போம். வேண்டாம், ஆஃபர் வந்து கொண்டா போதும். அப்போ நிறைய பைசா அடையும். ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சு ஆஃப்டர் மொத்தமாக தூக்கி போடலாமே என்ன? இல்லை ஒரு நாள் ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி சுட்டு எவ்வளோ பிக்கு சத்து போச்சு. கரெக்ட், அப்படின்னு செய்யலாம். அதுக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி இது பிங்க சத்துது வெளியில் வந்துருக்கு. அப்படி கால் வந்து பண்ணுவோமா? ஏன்னா முட்டையெல்லாம் எடுக்கணும். முட்டையெல்லாம் எடுத்தா முட்டை பாலையும் கறக்கணும். முட்டையும் இல்லை பாலையும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போய் தூங்க போகிறோம். பற்றிய பேரை மாற்றிட்டேன். ஓகே, இங்கே காலை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பால்லாம் கறந்துட்டு வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். உமது கையச்சு அது கடற்கொலை மட்டும் இருக்கு. சேவலே காணுமே. ஒருத்த வீட்டு எவ்வளோ வேலை பிரச்சனையாக இருக்குது. இது பார்ப்போம். டே ஃபோட்டோரையும் பார்ப்போம். வெறும் ஒரு சேவல் டே ஃபோட்டோரையும் தரம் பண்ணுது. அது சொல்லி ஃபோட்டோரையும் பார்ப்போம். வரல நம்மளே ஒரு சேவலை வாங்கி கொண்டு விடுவோம். ஒரு அந்த சேவலே ஒரு சேவல் கூட வரல. ஒரே ஒரு சேவல். வேறு சேவலே இல்லைங்க. நம்ம 2 சேவல் வாங்கி விட்டோம்ல. ஒன்று தான் வாங்கி விட்டோம். எல்லாம் படம் தான் வருது. சேவலே வரல. இவன் ஒருத்தான் தான் அந்த சேவல். நம்ம பண்ண வேண்டிய அந்த வேலையை வழங்க முடிப்போம். நீ டீமட்டியாக சொல்கிற? எஸ் ஃபன். ஓகே, 40 முட்டை ரெடி. நீ பால் கறந்துட்டு வரேன். பால் இருக்குது. அப்போ பால் கறக்கண்டா. அதான் சொன்ன பால். ஓய், நீ இப்போ இதை செய்வே, நீ சாசேஜ் செய்வோம். அதுக்கு தான் போய்ட்டுருங்க. நான் பால் இல்லை இருந்துச்சு கறக்க பண்ணேன். நான் பால் இல்லை ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஆரம்பிக்கட்டால் ஃபஸ்ட்டு போர்க்கை கையில் எடுக்கவும், இதில் புட்டின் பண்ணவும், அப்புறம் யூஸ் கொடுத்து புளிய வேண்டும். புளிந்த பின்னர் முட்டை எடுக்க பால் எடுக்க வேண்டும். பால் போட வேண்டும். முட்டை எடுக்க வேண்டும். அடித்து ஊற்ற வேண்டும். அப்புறம் எடுத்து புட்டின் வருதா கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இனி இதை எங்கே வச்சுட்டு இதை யூஸ் கொடுத்தா இனி அதுலேருந்து வரும். வேறு மாதிரி 100% ஆகும். நான் வந்தா இதான் வந்து இது சாஸு. கட் பண்ணுவாங்க. மூடியா டோரை? அதை எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியலாம். இப்போ வந்து மீட் பால் செய்யும். நம்ம இப்படி பாலை முட்டையும் வச்சு கொடுத்தா அவனோட ரேட் அதிகமாக வரும். இனி இதை கையில் எடுத்து இதை இங்கே வைப்போம். 1 hour later. திடீர்னு முடியும்.
அது பெருசு ஆகட்டும். இன்னைக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்ப்போம். கடப்பொடி எக்கு அதில் இடத்துல எக் வராது. ஓ சாரி, அதில் எக் வரும் அவனுக்கு. இது கிளாடி ஃபுல்லாக இருக்கு. ஆச்சரியம்தான். அது இவன் மைக் ஆகணும் வாய்தாச்சு. அது தயவு செஞ்சு அன்னைக்கு பேச்சு நான் வச்சு கேட்கவே இல்லை. நீ கூட ஊன்னு வச்சுட்டு இருந்த ஒட்டேனா அவர் மைக்கில் வாயில் வச்சு வருது. இந்த 2 பாக்ஸ் தான் போதும். இல்லை மிச்சம் அப்படியே இருக்குது. கோழி முட்டை போட தான் போகுது. ஆமாம், இல்லை இன்னும் ஒரு ட்ரிப் கொண்டு வந்து விற்போம். இதுக்கு வார பைசா நிறைய கோழி இருக்குது. சேவல் வேறு வேணும். சேவல் தான் இன்னும் நிறைய முட்டை வரும். இந்த சேவல் இல்லாத முட்டைக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. முட்டை மட்டும் கீழே இருக்கிற போதும். அந்த பாத்து கடை கட்டு ஆனால் ரெண்டு நேரம் இல்லை. நீ விற்கிறது மட்டும் தான் இல்லை. மைனி விற்றுட்டு அப்படியே கோழி நாலஞ்சு சேவல் வாங்கிட்டு ரோஸ்டரை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். முட்டையை சேர்த்து விற்றுரும். ரோஸ்டரை வாங்கிட்டு வந்தால் போதும். இப்படி வளைச்சு ஓகே. $12 $5,000 rupees. 1008 பரவாயில்லையா? போதும். இங்கே தான் வரும். இந்த கலர் 1 இருக்குது. அப்போ இதில் 2 5 அப்போ எல்லாம் இங்கே தாண்டா. நீங்கள் பண்ணுற வேலை எங்களுக்கு கூரை பிச்சுட்டு முட்டை வரணும். நான் இங்கே தான் சுற்றி தெரியும் வச்சுருக்கேன். நடந்துச்சு. இன்னொரு பெட்டி அடிக்கிறது பெட்டரா அதில் யாருங்க வச்சுப்பேன். இந்த முட்டையை எடுத்துகிட்டு இதை கொண்டு விற்றா $1008 நடந்துருது. இனி வேண்டாம் இல்லை இது. இனி எவ்வளோ முட்டையில் குஞ்சு பொறிச்சட்டோம். இந்த மாதிரி முட்டை வரணும் அடுத்த தடவை. இது வந்துட்டு அடுத்த வந்து க்ரீன் ஹவுஸ் ப்ளூ பண்ணி போடணும். சரி ஓகே. எங்கே கட்டலாம்? எங்கே கட்டண்டா? அதில் இடத்த பார்த்து கட்டு. எப்படியா ஒரு விண்டு மில்லாம் வச்சே ஆகணும். ஸ்ப்ரிங்லெஸ் வாங்கணும். எப்படி நம்ம இந்த இருக்குது சும்மா இருக்குது. இதில் கட்டுவோமா? கிணறு உடச்சிட்டு கிணறு உடைச்சணும். அதுக்கு கிணறு தான் உடைக்கணும். இன்னைக்கு கிணறு தேவையில்லை. 5 கிட்ட வச்சு எனக்கு 5 வச்சிடும். 1 2 3 4 5 வந்து இருக்குது. நீ அதுக்கு முன்னாடி எத்தனை தி நெக்ஸ்ட் டே நம்ம எவ்வளோ அந்த வெதர்னு பார்க்க முடியாதா? பிள்ளைங்க டாமாங்க கொஞ்சம் நம்ம தான் ப்ரோ கேமரா ப்ரோ டிரைவர் ஸ்கில் இல்லை பறக்குது இல்லை. நீ எப்பவும் ஒரு ப்ரோ கேமர் நீ ஓட்டிய லட்சணத்துக்கு மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். நீங்கள் சூப்பராக ஓட்டியல்ல. நான் அந்த கார்டு இடிச்ச ஃப்ளோட் அதுக்கு என்ன போட்டு அவன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர 43 அவன் லைட்டா இடிச்சியான். நீ 2 கிலோமீட்டர்ல போயிட்டு இல்ல வண்டியை டேமேஜ் ஆக்கிட்டு உருக்கிய. இது கிடையாங்க செல்லிய வசனம் வேண்டாம். அது வேகமா போற கார் டேமேஜ் ஆகும். பின்ன சரி பைபிள் வசனமா குர்ஆன் வசனமா? இது ஈகிள் வசனம். இது இருக்கு. வாக்கப்படுறது நிறைய இருக்கு. டொமாட்டோ 1 ஒரு 2 இருக்கு. நமக்கு 3 4 வாட்டர்மெலன் 8 தானா? ஓகே. வீட்டு காணு சன்ஃப்ளவர் வீட்டு காணல. அது ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். போ அது நிலத்துல வச்சுட்டது. PORN எது? உன மீனிங் தெரியுமா? சாரி எனக்கு தெரியாது. மீனிங் தெரியாம எனக்கு தெரியாது. சால இவனு மட்டும் சார் தெரியும். எனக்கே தெரியாது. வாய் சாப்பிடாது கொடுக்க மாட்டாங்க. வாய் மட்டும் இங்கண்டு வேண்டாம். திட்டாதீங்க பாவம். உங்க பேர்ல என்ன அறியா? அவங்க பேரு கர்த்தர் கர்த்தர்
ப்ரோ கேமரா இல்ல ப்ரோ டிரைவர் ஸ்கில். அது அண்ணா நீ எங்க ஏதோ டயர் பண்ணுறது. வாட் ஏ நாய்ஸ் டேபிள் இல்லாத வரைக்கும் நல்ல விஷயம். அது என்ன போன் அடிச்சது? இந்த ஃபோனில் இப்போ ஃபோன் வரணும் தெரியாது. அதெல்லாம் சவுண்ட் கேட்குது என்ன பண்ணலையாங்க அவன் ஃபோன் யாருன்னே தெரியாத ஃபோனை திட்டிட்டு இருக்கேன். நான் இப்போ ஃபோன் எடுத்துவாங்க தெரியுமே தெரியுமா? ஃபோன் அதில் வச்சா சவுண்டு எவ்வளோ கேட்பானுமா? ஆமாம் ஓகே 8 சீடு உண்டு. அப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. 8 ஒய்ஃபை கேட்டு இங்கே வந்திருந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்க்கல அங்கே பாரல வருங்கஞ்சா. ஓகே கிளாஸ்மேட்டை பேசுறதுல தப்பு இல்லையா? தப்பே இல்லை. இன்னும் இருக்கிறதுக்காக இல்லையா? சப்ஸ்கிரைப் ஸ்பெல்லிங் தெரியுமா ப்ளீஸ்? எஸ் யூ ஆர் எஸ் சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லையா? சப்ஸ்கிரைபா? ஆமா சர்ப்ரைஸ் இல்லையா? சப்ஸ்கிரைப் எஸ் யூ பி எஸ் யூ பி இது இதுக்கு தான் படிங்கடா படிக்கிறாங்க. இது வந்த உடனே எடுத்த ஃபோன் நோண்டுறது. ஓ கேன்சர் பண்ணி பர்த்டே பாய் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ஏதோ கூரை வச்சுனா கூரைக்கு கேளு. பெர்ஃபெக்ட். இது எப்படி ஃபுல்லாக அடிச்சுட்டா கூரை ரெடி. இனி இதை ஃபுல்லாக கட்டணும். எது எடுத்தாலும் ஒன்று அட்வான்டேஜ் இதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எமோஜி, ஃபேடிங் எமோஜி. ஃபேடிங் போ ஃபீட் போ. ஃபீடிங்க்கும் ஃபேடிங்க்கும் வித்தியாசம் தெரியாதவனா நீங்கள்? கரெக்டாக பக்கம் தானே இருக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. இருக்கு கரெக்டாக தான் இருக்குது. குட்டு வெட்டுறோம். That is the discipline between eagle and a pig. விட்டு வாங்கியதான் நல்லது. சூப்பராவாதம். நான் மரம் உடனே நான் மரையில் வெட்ட முடியல. ப்ரோ கேமர்ஸ் இல்லை ஸ்பீடை இடிச்சது. வீடு அடிச்சேன். வீடை உடைக்கிறது. அது உள்ள நிறைய கூலர் பாக்ஸ் இருக்கா? அதை இடிச்சு வெளியில கொண்டாருங்களா? அது இங்கே அடிக்க வச்சு அடுத்த பிரச்சனை இல்லையே. வண்டி பெட்ரோலை போட்டுட்டு ஹார்ட்வேர்ஸ் வரைக்கும் போனோம். சப்ஸ்கிரிப்ஷன் போடலாங்க. நம்ம வண்டி ஃபியூல் டைம் இந்த பக்கம் இருக்குது. லெஃப்ட் லெஃப்டில் இருக்குன்னு என்ன இருக்கு பார்ப்பாது. என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, எனக்கு வண்டியை பற்றி தெரியாது. உன்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, வண்டியை பற்றி இங்கே ரைட்டில் இருக்கு. சொன்னா கேட்டுருவியா? உனக்கு சுயபுத்தி எங்கே போச்சு? ரொம்ப அதிக நாலேஜ் இருக்கிற நல்ல ரைட் அண்ட் லெஃப்ட் லைட் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். பென் பென் பென்டன் பென்டன் கிராண்ட்பா மேக்ஸ்மா சி மேக்ஸ் கிராண்ட்பா மேக்ஸ் கிராண்ட்பா மேக்ஸ் கரெக்ட். மறந்து போச்சு. அதுதான் பென்னு பென்னு வந்துட்டேன். போய் அந்த ஆயில் எடுக்கிற தெரிய எடுக்கிறதுனால 40 நாளைக்கு ஒரு 80 வயசு பாட்டி 500 சந்தோஷமா 500 உண்டா? மொத்தம் 1000 ரூபாய்க்கு விட்டு வாங்கிப்போம். அப்படியே அவ்வளோதான். டெசர்ட் ஓகே டெசர்ட் பிரான்ஸ்ல பார்த்து சொல்லுவாங்க. டெசர்ட் பிரெஞ்சில் இருக்கா? டெசர்ட் இருக்கா? இவன் எந்த ட்ரெஸ் இல்லையா? பாலைவன ட்ரெஸ் இல்லையானா இல்லையானா ஸ்வீட் இல்லையானா? ஸ்வீட் கேக்கு பேட்ரி 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 பைத்தியாரா பைத்தியாரே ஊரு விட்டு பைத்தியாரே பேட்ரி பேட்ரி புரிஞ்சா புரிஞ்சா பேட்ரி பேட்ரி வேற அந்த படியில உள்ளே ஏத்திரு. குண்டூர் மிளகாய் அப்படி ஒரு மிளகாய் உண்டு. அது படமே உண்டு. அப்படியா? குண்டூர் காரன் ஒரு படம் உண்டு. நிறைய வருது. தெலுங்கு ஆக்டர் பேர் வந்து கன்னட ஆக்டர். கரெக்டாக நினச்சிருக்கு. ஏதோ தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ண பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு. நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்கிட வேண்டியது. ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அங்கதான் சொல்லுவா இல்ல தவையா தவையா இங்க வந்து இல்ல இவ்வளவு ரூபாய் ஆகிறீங்க இல்ல அவ்வளவு ரூபாய் ஆகிறீங்க. அப்ப நீ என்ன பண்ணி சொல்லிருக்கணும் இருக்கு அங்க தேவையாது. நான் எத்தனை இடம் சொன்னேன் எத்தனை வாங்குவாங்க. எடிட்டர் அவன் அதே மாதிரி அப்படி பேசுறதால எல்லா கிளிப்பையும் கட் பண்ணி விட்டுட்டு அவன் எதுவுமே பேசாத மாதிரி கிளிப்பை போட்டு விட்டுருங்க. ஆஹா என்னடா ஏ ஓஷன் போறனால என்ன நடந்தாங்க
மறைக்காதுட்டு ஒரே பறையாது. வெளியே எடுத்து காட்டியவன். This damage is sponsored by Ice Tea Shots. ஆமா பிளாஸ்டிக் குப்பையை பத்தி ஐஸை திட்டுங்க. விரிச்சு பேசுறாரு. வண்டி தான் ஆகத்துல வருது. எந்த மூவில இறங்குனா அப்பா எவனே கூட இல்ல. எடுத்துட்டா வண்டியா. திறமை இருக்கு உள்ளுக்குள்ள. எல்லாம் நான் கத்து கொடுத்த திறமை தான். நான் விட்டான். சரி விடலையே. எட்டா நாளையா அதான் நாடு இவன் இன்னும் இந்த எல்கேஜி குழந்தைகளுக்கு ஜோக் அடிச்சு தான் இருக்காங்க. 2000 rupees விட்டு வாங்கினாதான் பேலன்ஸ் விட்டு வரும். பைசா தண்ணி விலை குறைய வருது. அப்படிதான் சொல்ல ஒண்ணு விட்டு வெட்டதுக்கு பாடி இதுவும் கிடையாது. அதை எதுவும் இல்லை. 2 hours later. அது மலையாளமா? ஆமா ஆக்சுவலா தெரிஞ்சிருச்சு கிளாஸ். அதுக்கு வைக்கணும். இது பல வருஷம் ஆகும். பராசக்தியா பல பிளாக். சரி ஓகே. இதை பார்த்தா பெட்டு போல இல்லை. ப்ரிசன் சிமுலேட்டரில் உள்ள பெட்டு போல இருக்கு. அப்படியா இருக்கு. தலை லைட் ஆஃப். என்ன லைட்டாக ஃபேன்சியாக இருக்கு. இனி இப்போ ஆயில் எடுக்க போவோம். யார் ஆயில்? குருடு ஆயில் போ. குருடனுக்கு ஆயிலா? போறியா? அப்புறம் சின்ன வயசு வரண்டா. அப்புறம் வரண்டா ஒரு நாளைக்கு. மெட்டல் சீட்டு. குளநரி தான் சொல்லணும். இந்த இருக்கலாம் இங்கே இருக்க வீட்டில் இருக்க பாட்டி தான் அதை தந்தது. என்ன நீ அதை முடிக்கல? முடிக்கிற காணில் அங்கே வந்து பார்த்தேன். காணில் மிஷினை அபோர்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ எடுத்து பார்ப்பேன். எடுத்து பார்த்துட்டு நிறைய வந்தால் சுடுவேன். இல்லைன்னா மறுபடியும் மிஷின் அபோர்ட் பண்ணிவிட்டு போவோம். ஒரு பாட்டு உண்டு. நான் பாட்டு பாட போகிறேன். குள்ளநரி கூட்டம், ஒரு குள்ளநரி கூட்டம், தன்னந்தனி ஆட்டம், இது ஒரு தன்னந்தனியே ஆடும். அது மேலே லிரிக்ஸ் தெரியாது. சரியா பார்த்து ரெண்டு இருக்கு. ரெண்டு ஒன்று உரத்துங்க வர்றான். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்டா? அது மிஷின் தான் முடிச்சாச்சு. டெய்லி கொடுக்கணும் போல. டெய்லி நான் கொடுக்க முடியாது. இத்தனை கண்ண சூப்பர். காப்பாற்றிட்டேன் சொல்லிட்டோம். அதான் நான் கூட காப்பாற்றியான்னு ஒரு செகண்ட் நம்பிட்டேன். மட்டனும் கொன்னேன், மானை கொன்னேன், ஏதாவது நரி தப்பிச்சு ஓடிடும். நீங்கள் ரொம்ப நியாயமாக இருக்கீங்க. 2 பேரும் கொண்டிருக்கீங்க. பார்சியாலிட்டி எல்லாம் பாக்கிட்டு கிடையாது. செத்தா 2 பேரும் சாகணும். இதுக்கு மீட்டு கட்டில் கூட பைசா இருப்பேன் நான். யார் அவன் நரிக்க இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க? கழுகிட்டு கொடுத்து வித்துறாங்க. கழுகை சாப்பிட்டுட்டு போவாங்க. பர்கர் ஷாப்பில் ரேட்டு நல்லா இருக்கணும். ஐயா இந்த இருக்கு பார்த்தியா நம்ம ஆயில் கிணறு. பட் 50 லிட்டர் ஆயிடும். ஃபாஸ்ட் ஆக முடியாதா? இந்த மெஷின் இல்லை இருக்கு. மெஷினரி எதுவும் அப்கிரேட் பண்ண முடியாதா? அப்கிரேட் பண்ண முடியாது. 200 லிட்டர்னா ஒரு கேனில் 50 லிட்டர் எடுக்கலாம். 200 லிட்டர்னா 2000 இல்லை 20,000. அப்போ இன்னைக்கு வித்துட்டு வரியா? 2000 + 2000 4000 ருபீஸ் ஒன்று கிடைக்கும். தேன் கூட வேற கண்டுபிடிச்சனா? தேன் கூட நேராக போய் சரிங்க அங்கே ஒரு 20 மரத்துக்கிட்ட ஒரு லெஃப்ட் எடு. சரிங்க அப்படியே ஒரு 20 மரம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 40 மரத்துக்கிட்ட ஒரு ரைட் எடு. சரிங்க ரைட் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு 20 மரத்துக்கு அப்புறம் ஒரு யூட்டர்ன் போடு. சரிங்க யூட்டர்ன் போட்டுட்டு ஒரு 8வது மரத்துக்கிட்ட ஒரு லெஃப்ட் எடு. லெஃப்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு கரெக்டாக 11.5276 அந்த மரத்துக்கிட்ட வந்து ஒரு ரைட் எடுத்துட்டு ஒரு டேன் போடு. என்ன இருக்கு அந்த மரம்? அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே என்ன இருக்கு அந்த மரம்? போயிட்டானே. நம்ம ஊர்ல இப்படி பெட்ரோல் அடிச்சு தர மாட்டோமா? இச்சத்துக்கு அடிச்சுட்டு பயத்தோர்க்காம போவான். பண்ணணுமா இனி போடுற ஏன் பெட்ரோல் சொல்லி பெட்ரோல்லையே குளிச்சுட்டேன்னா ஓசின்னு சொல்லிட்டு ஃபுல் பெட்ரோல் அடிச்சுட்டு நான் வேற 1 லிட்டர் தான் அடிச்சேன். அது தப்பா காட்டுது. ஏன் மோசமா எல்லாம் ஸ்கேம் பண்ண மாட்டான். ஒரே டே வந்துட்டு அவ்வளோத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு நான் அறியில்ல நான் இவனை பக்கமே வந்தில்ல என்ற பொண்ணு மோனே பெட்ரோல் தீந்தோம் ஐயாடா அப்படின்ட்டு தலையை விடுச்சுவான்.
யார் இந்த காரியத்தை செஞ்சது சொல். 2000 தான். இது மறுபடியும் போய் ஒரு 2000 கிடைக்கும். அப்போ 4000 ரூபா. அப்போ குதிரைக்கு தேவையான அடுத்த ஜோலின்னு குதிரை வாங்குறோம். குதிரை ஓகே. அப்போ குதிரை வாங்கிட்டு அப்புறம் ஆடு மாடு வாங்குறாமா? குதிரை வாங்கிட்டு பண்ணு. சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லு. சாப்பிட பையன் அதான் திட்டியா அப்படிலாம் யாரும் காசு போட்டுக்கலாம். இன்னைக்கு ரைஸ் சாப்பிடணும். இவ்வளோ நாள் வந்ததில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ கேப்ஸ்லாக்கு கொடுத்து விளாடாத இருக்க. தேங்க்யூ. காப்பி ரைஸ் நான் சொல்லலை. ஒரு ஆயிரம் விற்று 4000 ரூபா ப்ராஃபிட் பார்த்தாச்சு. சும்மா அதான் கழுவி மீண்டும் எங்கே வச்சுக்கு நான் இங்கே நீ செல்ஃப் செய்யப்படுறேன். வண்டி போகுது. வண்டி அந்த தனியாக வண்டி தனியா போகுது. ஐ கோஸ்ட் வண்டி. என்ன இது? கேக்கு. The next day. இன்னைக்கு பால் கறப்போம். சீடு வரை. யார் பால்? கோபால். கோபால் சேட்டை எடுத்தாரோ? சேட்டை எடுத்தന്നിல்ல. எடுத்தோ எடுத்தന്നിல்ல. எடுத்தோ சேட்டன் என்ற கை பிஸி ஆகட்டும். உங்கள் நாடி கை கொடுப்பது பிஸியானோ? அதே அதே. அவனெண்ட கை சும்மா இருக்கு. அவன்கிட்ட கை தொடையில தான் வச்சுட்டு இருக்கான். தொடையில வச்சு தான் ஏதோ தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கான். கீபோர்டு சொல்லுது. 1 hour later. ஃபஸ்ட்டு வாட்டர் மிலான் சீடு போடுவோம். தண்ணி மரத்தங்காயா? தண்ணி அப்படித்தானே வர தண்ணி மரத்தமா மரத்தங்காயா? இப்போ இது இங்கே பைனாப்பிள். அது கிரேப்ஸ். சாரி கிரேப்ஸ். கிரேப்ஸுங்க பைனாப்பிள். இதை பார்த்து சொல்லுங்க. இன்னொருத்தங்க என்னடா லெகசிக்கு லெகின்ஸுக்கு வித்தியாசம் தெரியல. அந்த ஸ்க்ரீனை பார்த்து சொன்னேன். அந்த கூலர் வாட்ச் இருந்தது பார்த்து சொன்னேன். அது தப்பாக போச்சு. அப்புறம் தப்பான சொல்லு. போகிற பக்கத்தில் கலக்கு 2 அடி. இது இப்போ அம்மா தக்காளி பழமா இல்லைன்னா காயா? பழம் தானே. பழம். சரி இங்கே பம்கின் அங்கே இருக்கு. 2 பிடிக்கும். ஓ ஷீட். ஐயோ இங்கே இதேங்க போனேன். இங்கே 1.5 போடான்னு நினச்சி எடுத்து வச்சேன். பொறுப்பு பார்க்கணும். அதனால தான் சீடுக்கு என்ன போச்சா? இது திருப்பி கிடைக்குமா இல்லை போனது தானே? போனது கட்டி எதுக்கிட்ட வாட்டர் மிலான் கிரேப்ஸு பைனாப்பிள் அன்னாசி பழம் டொமேட்டோ. இங்கே பம்கின் இருக்கா? தக்காளி பழம். தக்காளி போடுறியா? நான் போட்டிருக்கேன். நான் போடு. பூசணிக்காய். பெல் பெப்பர். மணி குடமிளகு. குடமிளகாய். இல்லை குடமிளகாய் கேப்சிகம். ஆமாம் பெல் பெப்பர். பெல் பெப்பர்னால கேப்சிகம் வேணும். கேபேஜ். கேபேஜ். பூசணிக்காய். கேபேஜ் கேபேஜ் நம்ம இங்கிலீஷ் தமிழில் சொன்னது இல்லைல்ல. ஸ்ட்ராபெரி புளிப்பு பழம். இது நான் தெரியும். அப்படியா? ஸ்ட்ராபெரி புளிப்பு பழம். புளிப்பு தானே. எனக்கு சொல்லி தான் தெரியும். இது நான் வில்லேஜ் குக்கிங் சேனலில் பார்த்து கற்றுக்கிட்டு. கேபேஜ்னா தமிழில் என்னமோ வரும். ஆனால் என்னன்னு தெரியாது. நிறைய லீவ்ஸ் அறிவு. அதான் உரம். நான் உரம் போயிட்டு முட்டைக்கோஸ். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஃபீமேல் ஃபிங்கர்னு சொல்ல வைக்கிறாங்க. லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு. நாளைக்கு இப்படி காட்டி யாரும் அடி வாங்க தெரியும் கொடுக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன். தெளிச்சுது. வாட்டர் வந்து பார்த்தீங்களா? அது நான் வாட்டர். ஆமாம் அப்படி இல்லாத நான் கூட அது ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து அப்படி சுற்றி தண்ணி வர்றது காமிக்கும். தெரியும். எங்கே தெரியுது? ஒரு மணி நேரம் இப்போ எல்லாம் தீர்ந்து மறுபடியும் 50 கிலோ குறைஞ்ச போகிறது தான் காட்டும். அதான் கவனிக்கல. கரெக்டாக தான் இருந்துச்சு. இனி வந்து குதிரை வாங்கணும். பார்த்துருக்கா? பார்த்துல ஆண்டவர் இவ்வளோ பெருசாக இருக்கு. ஷேவிங் 100 விட்டு 4 மெட்டல். மெட்டல் நம்மள்ட்ட உண்டோ? மெட்டல் இல்லை சைட்டா. இப்போ தான் கூலி அந்த பாட்டுக்கு கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தேலாம். இப்போலாம் அப்படி தான் கமெண்ட் போட்டுட்ருக்கோம். அந்த சைமன் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரா? சைமன் வயசில் இருக்கும்போது இந்த பாட்டு சோனியா பாட்டு கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தேன்னா அப்படியா? சைமன் 20 வயசில் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காரு பாருங்க அப்படின்ட்டு. சமேஷன் நீ யூஸ் பண்ணுற சமேஷன்
வாங்கிட்டேன்னா உன்னோட கம்மா போடுது இல்லையா? இப்படி எழுதலாம் தெரியுமா? ஆதார் கார்டு பின்னாடி தான் இருக்கு. என்ன பொருள் கீழே இருக்கு? குதிரை வாங்கணும். குதிரையில வண்டியில் ஏற்ற முடியாது, ஓடி தான் வாங்கிட்டு வரணும். எம்எஸ்சி புண்ணியாச்சும் பஸ் ஸ்டாப் பண்ணணும். பெட்டிங் வெட்டிங் இதுதான் ஸ்டாமினா. எப்படி இந்த குதிரை வாங்காம வேறையா? வேறு குதிரை பார்க்கலாமா? அதான் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே கிடாங்க. அது பிட் பண்ண இல்லை மாறும். குட் பண்ணு. இதான் அவ்வளோ ஓகே தானே? எல்லாம் கம்மியாக இருக்கு. அப்போ நிறைய வேறு வேறு பார்த்துட்டு பிட் ஓகே. குதிரை வாங்கிட்டேன். எவ்வளோ? இவிடே இவரே இது ஃபீமேல் குதிரையா? இதுக்கெல்லாம் அட்மிஷன் பண்ணிச்சிருக்கேன், வண்டியில் இருந்தால் அட்மிஷன் பண்ணேன். Coolly. Move your body. இப்போ ட்ரைனிங் பண்ணு. The whole squad let me on the party. Too much heat. Return to the army. ஓ ஜம்பிங் வந்து 30 ஜம்ப் பண்ணோமா? 30 அந்த அவார்டு ஸ்டீம் அவார்டு நான் சில்ல ஸ்டீமா வரேன். 30 மாதம் என்ன கீழே அச்சீவ்மெண்ட் 3 தான் வந்து 30 செகண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் கம்மி. நான் இந்த பார் ஃபுல் பண்ணோம். சூப்பர். இன்னி முடிஞ்சிடும். அது தொடர்ந்து பண்ணலாம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். அது ஃபுல்லாக குதிரை வைக்கலாம். ஏய் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டு கழுகு போய் முறைச்சு பார்த்தியாத? ஆமாம். உன் முகத்தினால வந்ததான். உன் முகத்தை அந்த செடிக்கை பார்க்கறது சகிக்காத அதுவே வளர்ந்துட்டு. எதிர்பார்க்கலாம் மறைச்சா வளரும். அதான் உன் முகத்தை பார்க்கி தான் செத்துடலாம் டிசைட் பண்ணிச்சு. இனி மறைக்கல. என்ன விதை காலி ஆயிடுச்சு. விதைய போட்டு காய் வளர்ந்ததுக்கு அப்புறம் விதை காலி ஆகாது. அது கோசே முட்டை கோசு இல்லை. இப்போ இப்போ இது செடி இருக்குது பதில். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஹார்வெஸ்ட் பண்ணது மறுபடியும் இருக்குது. அதான் சொன்னேன் பதில். அது ஒரு சில போச்சா இருக்கும். அதில் ஒரு 1 இருக்குல்ல, அதுவும் தேவை. உன் மேக்ஸ் மார்க்கு ஐ திங்க் அது வித்தரிங் ஸ்டேஜ் உண்டு. அது ஃபுல்லாச்சுன்னா இப்படி செடி நாசமாக போகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், காத்திராசி அடுத்த எபிசோட காலில் இருந்து எல்லா ஆடுபாடையும் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். டாடா பாய். ஓகே பாய்.